ஒரு புதிய செய்தியை பதிவு செய்த சில காலத்திற்கு பிறகு அது முற்றிலும் பொய் என்று தெரியவரும் போது எப்போதாவது நீங்கள் ஏமாற்றம் அடைந்ததுண்டா? அல்லது பார்ப்பதற்கு உண்மை போலவே தோன்றும் ஒரு தலைப்பைக் கண்டு எவ்வித மறுசிந்தனையுமின்றி அதனை அப்படியே உண்மை என்று ஏற்றுக்கொண்டதுண்டா? நிச்சயமாக நீங்கள் தனி ஆள் அல்ல. ஒவ்வொரு நாளும் உலகெங்கும் கோடிக்கணக்கான மக்கள் இத்தகைய போலிச் செய்திகளின் வலையில் விழுகிறார்கள். இதில் வியப்பான செய்தி என்னவென்றால், மக்கள் அறிவற்றவர்கள் என்பதால் இதனை நம்புவதில்லை, அல்லது அவர்கள் கவனக்குறைவாக இருந்தார்கள் என்பதும் காரணமல்ல. அவர்கள் மனிதர்களாக இருக்கிறார்கள், அது மட்டுமே காரணம். போலிச் செய்திகள் மனிதர்களின் அறியாமையை பயன்படுத்துவதில்லை, மாறாக அவை மனிதர்களின் மனோதத்துவத்தை நெம்புகோலாக பயன்படுத்துகின்றன. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு காடுகளில் வாழ்ந்தபோது புதரிலிருந்து சலசலப்பு சத்தம் கேட்டால் அங்கு என்ன இருக்கும் என்று நிதானமாக ஆராயாமல் ஆபத்து என்று எண்ணி உடனடியாக ஓடியவர்களே உயிர் பிழைத்தார்கள். அந்த வேகமே இன்றும் நம் மூளையினுள் சிந்தனை எளிமையாகத் தொடர்கிறது. சிக்கலான உண்மைகளை விட எளிய விளக்கங்களையே நம் மூளை எப்போதும் தேடுகிறது. இந்த பலவீனத்தை குறிவைத்தே போலிச் செய்திகள் கட்டமைக்கப்படுகின்றன. முதலாவதாக, சுயசார்பு எண்ணம் காரணமாக நாம் ஏற்கனவே எதனை நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அதற்கு ஆதரவான செய்திகள் வரும்போது சான்றுகளை ஆராயாமலேயே நம் மனம் அதனை உடனடியாக நம்பிவிடுகிறது. அடுத்ததாக, அடையாள நிலைநிறுத்தம் காரணமாக ஒரு செய்தியை பகிரும்போது நாம் உண்மைத்தன்மையை ஆராய்வதில்லை. நான் விவரம் தெரிந்தவன், நல்லவன் என்று நம் குழுவிற்குள் காட்டிக்கொள்ளவே அதனை பகிர்கிறோம். மேலும் போலிச் செய்திகள் எப்போதுமே அமைதியாக இருப்பதில்லை. கோபம், அச்சம் அல்லது பெருமகிழ்ச்சியை தூண்டி உணர்ச்சி கையாளுதல் மூலம் நம் பகுத்தறிவை தகர்த்து நம்மை உடனடியாக செயல்பட வைக்கின்றன. இறுதியாக, போலி உண்மை விளைவு காரணமாக ஒரு பொய்யை முதன்முறை கேட்கும்போது ஐயம் எழுகிறது. ஆனால் அதனையே திரும்ப திரும்ப கேட்கும்போது அதுவே உண்மை போன்ற மாயையை உருவாக்கிவிடுகிறது. இணையதளங்களின் வணிக வழிமுறைகள் மூலதனமாக கொண்டிருக்கும் இந்த வலையிலிருந்து தப்பிப்பது எப்படி? தீர்வு மிகவும் எளிதானது. வேகத்தை குறையுங்கள். ஒரு செய்தியை கண்டவுடன் அதனை பிறருக்கு பகிர்வதற்கு முன்னால் ஒரு நிமிடம் நிதானியுங்கள். இந்த தகவல் எங்கிருந்து வந்தது? இதன் மூல ஆதாரம் எது? நம்பகமான பிற ஊடகங்கள் இதனை வெளியிட்டுள்ளனவா? ஒரு செய்தி உங்களை அதீத கோபத்திற்கோ அல்லது பயத்திற்கோ உள்ளாக்கினால் அங்கே கூடுதல் எச்சரிக்கை தேவை. நம் நோக்கம் எல்லாவற்றையும் சந்தேக கண்ணோடு பார்ப்பதல்ல, எல்லாவற்றையும் தேடலோடு பார்ப்பது மட்டுமே. ஏனெனில் போலிச் செய்திகள் என்பது வெறும் தவறான தகவல் அல்ல, அது மனிதர்களுக்கிடையேயான நம்பிக்கையை சிதைக்கும் ஒரு நச்சீரி. அடுத்த முறை பரபரப்பான செய்தியை காணும்போது அவசரமாக பகிராதீர்கள். சற்று நில்லுங்கள், ஆராயுங்கள், சிந்தியுங்கள். ஏனெனில் தகவல்களை விட உண்மைகளை பிரித்தறியும் ஆற்றலே ஆகச்சிறந்த பேரதிகாரம்.